இருக்கிறேன். அந்த நபருக்கு எப்போதும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். தொடர்ந்து ஆசீர்வதியுங்கள் நண்பர்களே. தயவு செய்து வீடியோ செய்யுங்கள். இதைப்போல நண்பர்களே, இந்த செடியும் உங்களை பணக்காரராக்கும். இந்த தாவரத்தின் உதவியுடன் ஒரு வயதான நபர் ஒருவர் இளையவராக உணர முடியும். இந்த செடி உங்கள் இரவை அழகாக மாற்றும் என்றால், இந்த செடியின் சாற்றை உங்கள் உடலின் கீழ்ப்பகுதியில் தடவிவிட்டீர்கள். வாழை பழத்தில் தடவினால் அது சுத்தியல் போல கடினமாகிவிடும். அது கடினமாகிவிடும். அதன் பிறகு பாதியா அல்லது உன் பெண் தோழியா, உன்னை தவிர வேறு யாருக்கோ அவள் பைத்தியமாகி விடுவாள். நீங்கள் 65 வயதாக இருந்தாலும் கூட இந்த செடி 70 வருஷமா இல்ல 75 வருஷமாயிருக்கா. உன் ஆயுதத்தை கீழே வைத்தால் உன் வெப்பத்தை நீக்க நீ அதை எடுத்தாய். உங்களுக்குள் இருக்கும் எரிமலை கலங்கத் தொடங்கும். எவ்வளவு வெப்பம் உருவாகத் தொடங்கும். உங்களுக்கு முழங்கால் மூட்டுகளில் வலி இருக்கிறது. நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு மூட்டுவலி பிரச்சனை இருந்தால் இந்த செடி உங்களுக்கு உதவும். இந்த வகையான நோய்களால் நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவீர்கள். பெருமளவில் நன்மை பயக்கும் நோய்களானால் நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிட்டீர்கள். இந்த தாவரத்தின் உதவியுடன் அந்த நோய்களின் விளைவுகளை குணப்படுத்த முடியும். ஒரு பெரிய அளவிற்கு நீங்கள் ஆயுர்வேதத்தை குறைக்கலாம். வேதங்களில் இந்த தாவரத்தின் எண்ணற்ற ஆயுர்வேத பயன்பாடுகள் உள்ளன. வைத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரே தாவரம் இதுதான். இதில் மாலட்சுமியின் 8 வடிவங்கள் உள்ளன. சொர்க்கம் அதன் வேரில் வாழ்கிறது. வேதங்களிலும் புராணங்களிலும் லட்சுமி இருக்கிறார். இந்த ஆலை பெறுவதற்கு சிறந்தது. இந்த செடி லட்சுமி தெய்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறது. வழிபாட்டின் போது இந்த தாவரத்தின் பூக்கள் அவருக்கு வழங்கப்படுவதில்லை. இவ்வாறு செய்தால் பூஜை முழுமையானதாக கருதப்படாது. தன் விருப்பங்களை நிறைவேற்ற மறுபுறம் செல்கிறாள். நீங்கள் சிவபெருமானின் ஆசிகளையும் அடைவீர்கள். சிவபெருமானின் ஆசிகளையும் வரங்களையும் உடனடியாக பெறுங்கள் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன்புதான் இறுதியானது நடந்தது. பூஜ்ய குருஜியின் கதையில் குருஜி சொன்னார், இந்த டோடா வைத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், இதை செய்வதில் நீங்கள் சோர்வாக இருந்தால் இந்த செடியை பயன்படுத்துங்கள். சரியான நாளில் சரியான நேரத்தில் மருந்தை செய்யுங்கள். அதை எடுத்துக்கொண்டால் மாதா லட்சுமியின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் மகாதேவ்ஜியின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த செடியை மிகவும் கவனமாக பராமரிக்க வேண்டும். இந்த செடியை பாருங்கள். நீங்கள் அதை உங்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். நீங்க அதை வீட்டை சுற்றி பார்த்திருக்கணும். எப்பவும் அதை பொருட்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. இந்த செடியை பசுமையான செடி என்று அழைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செடி பசுமையானது என்று கூறப்படுகிறது. இது ஏன் ஒரு தாவரம் என்று அழைக்கப்படுகிறது? ஏனெனில் ஏதேனும் வானிலை எதுவாக இருந்தாலும் இந்த செடி எப்போதும் பூக்கள் நடப்படுகின்றன. ஆனால் மிகச்சிலரே இதை பார்க்கிறார்கள். இந்த தாவரத்திற்கு ஏராளமான வைத்தியங்கள் உள்ளன. இந்த ஆலை நேரடி விளைவை கொண்டிருப்பதால் இது கூறப்படுகிறது. மறுபுறம் தாய் லட்சுமி வசிக்கிறார். ஆயுர்வேத வேதங்களில் இந்த தாவரம் அத்தகையது வீட்டிலேயே குணப்படுத்தக்கூடிய வகையில் வைத்தியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீங்கள் உட்கார்ந்திருக்கும்போது உங்கள் முழங்கால்களில் வலியை அனுபவிக்கலாம். மூட்டு வலி மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனைகள். அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் உங்கள் பெண்ணுடன் இருந்தாலும் சரி, நண்பர்களுடன் நீண்ட நேரம் இருக்க முடியாது. எந்த பிரச்சனைக்கும் இந்த செடி போதும். உங்களுக்கு உதவவும் இந்த வகையான உதவிகளை வழங்கவும் முடியும். இது உங்களை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும். வீடியோவில் முதலில் இந்த தாவரத்தை பற்றி உங்களுக்கு சொல்வோம். நாங்கள் உங்கள் ஆயுர்வேத தீர்வைச் சொல்வோம். பிறகு அந்த செடியின் தாந்திரீக வைத்தியங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அது அன்னை லட்சுமியும் கடவுளும் உங்களிடம் இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் சிவசங்கரின் ஆசீர்வாதங்களை பெற முடிகிறது. ஒவ்வொரு தீர்வையும் எங்காவது எழுதுங்கள். ஜெய்மா லட்சுமி என்று கமெண்டில் எழுதுங்கள். மற்றும் நீங்கள் இன்னும் வீடியோவை விரும்பவில்லை என்றால் நீங்கள் செஞ்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்க காயமடைந்திருக்கீங்க. மருத்துவமனை ரொம்ப தூரத்தில் இருக்கு. நீங்கள் செல்வது மிகவும் கடினமான இடம். இளஞ்சிவப்பு எப்போதும் வெளியிலிருந்து பூக்களை பறிக்க தயாராக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் அதை பொடி செய்து பயன்படுத்த வேண்டும். இந்த பொடியை ஒரு பேஸ்ட் போல ஆக்கி உங்கள் காயத்தின் மீது தடவும். ஆனால் இதை செய்வதன் மூலம் உங்கள் காயங்கள் குணமாகும். இடத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் அல்லது வரவிருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தாங்களாகவே போய்விடும். காயங்கள் சீக்கிரம் காய்ந்துவிடும். அது தொடங்கும். உங்களுக்கு தொற்று ஏற்படும். அதன் இலைகளை அரைத்தாலும் அது கடினமாக இருக்காது. இதை பயன்படுத்துவதால் படர்தாமரை, சிரங்கு, அரிப்பு மற்றும் பிற தோல் நோய்கள் குணமாகும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து
உங்களுக்கு என்றென்றும் நிவாரணம் கிடைக்கும். வெளியிலிருந்து பூக்கள் மற்றும் இலைகளை உட்கொள்வதன் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பசுமையான மரங்களில் புற்றுநோய் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். செல்களுக்கு எதிரான பண்புகளையும் கொண்டுள்ளன. எனவே புற்றுநோய் சிகிச்சையில் எவர்கிரீன் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெளிநாடுகளில் கிடைக்கும் அனைத்து மருந்துகளும் அவை எப்போதும் இளஞ்சிவப்பு நிறத்தில் தயாரிக்கப்படுகின்றன. இலை பொடியை சேர்க்க வேண்டும். ஆயுர்வேத வேதங்களில் எப்போதும் சுமை மலர்கள் உள்ளன. இலைகளை பயன்படுத்தி ஏராளமான வைத்தியங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இப்போதெல்லாம் மக்கள் தங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முயற்சிக்கிறார்கள். பல வகையான மருந்துகளை வாங்குதல், அதில் அவர்கள் நிறைய பணத்தை வீணாக்குகிறார்கள். ஒருவர் தனது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விரும்பினால் காலையில் வெறும் வயிற்றில் மட்டுமே அவனுக்கு அது வேண்டும். தூய நீரில் வெளியே இளஞ்சிவப்பு பசுமையான மலர், அதை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்கத் தொடங்குங்கள். இதனால் அந்த நபரின் இரத்தத்தில் அழுக்கு சேருகிறது, மேலும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்து என்று கூறப்படுகிறது. இந்த பண்டைய மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. பழங்காலத்திலிருந்தே பலர் இதை செய்து வருகின்றனர். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்பட்டால் இந்த தீர்வை முயற்சி செய்யலாம். உங்கள் தலைமுடி தொடர்ந்து உதிர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலைப்பட்டால் ஒன்று மட்டும் செய்யுங்கள். குளிப்பதற்கு முன் வாரத்திற்கு ஒரு முறை இதை செய்யுங்கள். கடுகு எண்ணெயை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதில் வெள்ளை பசுமையான பூக்களை வைக்க வேண்டும். மேலும் அதை நன்றாக சமைக்க வேண்டும். எண்ணெய் குளிர்ந்ததும் அதை உங்கள் தலையில் தடவும். நீங்கள் அதை காலியான இடத்தில் வைக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே இதை 2 மாதங்கள் தொடர்ந்து செய்தால் அது உங்களுக்கு உதவும். வழுக்கை தலையில் நிறைய முன்னேற்றம் காணப்படுகிறது. இந்த மருந்தை நீங்கள் ஆயுர்வேத வேதங்களில் காணலாம். இதை பற்றியும் இந்த தீர்வை பற்றியும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இதனால் பலர் பயனடைந்துள்ளனர். நீரிழிவு நோயாளிகள் ஒரு சிறிய பாகற்காய் சாப்பிட வேண்டும். எப்போதும் கனமான பூக்கள் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் இலைகளையும் பயன்படுத்தலாம். பின்னர் எல்லாவற்றையும் கலந்து அரைக்கவும் முயற்சி செய்யலாம். உங்கள் தலைமுடி தொடர்ந்து உதிர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலைப்பட்டால் ஒன்று மட்டும் செய்யுங்கள். குளிப்பதற்கு முன் வாரத்திற்கு ஒரு முறை இதை செய்யுங்கள். கடுகு எண்ணெயை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதில் வெள்ளை பசுமையான பூக்களை வைக்க வேண்டும். மேலும் அதை நன்றாக சமைக்க வேண்டும். எண்ணெய் குளிர்ந்ததும் அதை உங்கள் தலையில் தடவும். நீங்கள் அதை காலியான இடத்தில் வைக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே இதை 2 மாதங்கள் தொடர்ந்து செய்தால் அது உங்களுக்கு உதவும். வழுக்கை தலையில் நிறைய முன்னேற்றம் காணப்படுகிறது. இந்த மருந்தை நீங்கள் ஆயுர்வேத வேதங்களில் காணலாம். இதை பற்றியும் இந்த தீர்வை பற்றியும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இதனால் பலர் பயனடைந்துள்ளனர். நீரிழிவு நோயாளிகள் ஒரு சிறிய பாகற்காய் சாப்பிட வேண்டும். எப்போதும் கனமான பூக்கள் கிடைக்காமல் போகலாம். நீங்கள் இலைகளையும் பயன்படுத்தலாம். பின்னர் எல்லாவற்றையும் கலந்து அரைக்கவும். இந்த சாற்றை உட்கொள்ளும் முன் சாற்றை பிழிந்து வடிகட்டி குடிக்கவும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீங்கள் விரும்பினால் பசுமையான இலைகளை பெறலாம் அல்லது உலர்ந்த பூக்களையும் பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த இலைகளை அரைத்து பொடி செய்யலாம். அதை சாற்றில் கலந்து அல்லது அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்பூன் பொடியை தண்ணீருடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீரிழிவு நோயாளிகள் நிறைய நன்மைகளை பெறுவார்கள். வெளிப்புற இலைகள் மற்றும் பூக்களின் குறைபாடுகளை எப்போதும் குறைக்கவும். இவை அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. இது வீக்கத்தை குறைத்து எப்போதும் வெளியேறும். இலைகளில் ஆல்கலாய்டு பண்புகள் உள்ளன. அவை உயர் இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுகிறது. தொண்டை புண் மற்றும் குளவிகளை போக்க கடித்தல் கூட வெளிப்புற பூக்களின் சாறு எப்போதும் இருக்கும். இது பயனுள்ளதாக இருந்தால் இந்த செடியை வளர்ப்போம். இப்போது சில தாந்திரீக வைத்தியங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். சில அற்புதமான வைத்தியங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன். எந்த வழியாக நீ அம்மாவை பெற முடியும் என்று நான் உனக்குச் சொல்கிறேன். லட்சுமிஜி மற்றும் சிவன்ஜி கோயில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதன் பிறகு உங்கள் விதி, உங்கள் 9 கிரகங்களும் வலுவடைந்து உங்களுக்கு ஆதரவளிக்கும். உங்கள் தொழிலை தொடங்குவீர்கள். உங்கள் செல்வத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உன் எதிரிகள் உன்னை பின்தொடர்வார்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் மண்டியிடுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக பயனடையப் போகும் பணம் அது அதிகரிக்கும். வரவிருக்கும் காலம் வரும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வீடியோவில் மேலும் தொடர்வதற்கு முன் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
தயவு செய்து உடனடியாக கருத்து பெட்டியில் எழுதுங்கள். அம்மா லட்சுமி லட்சுமி ஜிக்கு ஜெய். அதனால் அந்த அம்மா லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கட்டும். மற்றும் நீங்கள் மாதா லட்சுமிஜியின் உண்மையான பக்தராக இருந்தால், எனவே வீடியோவை